morning, Good morning, sir. Good morning. Good morning. Good morning, sir. Nabirajan, sir. Good morning. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. நேற்று எத்தனை பேரு நம்ம கம்பெனியுடைய இந்த கிரேட் மெகா ஃபங்க்ஷனை பார்த்தீங்க, மெகா ஈவெண்ட்டை பார்த்தீங்க? நான் பார்த்தேன் சார், திருப்பூர். சார் நான் பார்த்தேன் சார், வெரி சென்னையில குட் வந்துப்பா. சார். ரைட். நம்ம அப்புசாமி சாருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. அவரு சேலத்திலிருந்து 2 நண்பர்களோட, சென்னையில இருந்து ஒரு நண்பரையும் கூட்டிட்டு 3 பேரோட அவரும் சேர்ந்து 4 பேர் நேற்று பெரிய ஆபீஸ் கொடுத்தாரு. விஷயம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று வந்தீங்களே, எப்படி சார் இருந்தது? உங்க அனுபவத்தை சொல்லுங்க சார். குட் மார்னிங் ஆல் லீடர். குட் மார்னிங். நேற்று இங்க சேலத்துல இருந்து 2 பேரு, சென்னையில இருந்து ஒருத்தர், 3 பேர்த்தையும் இந்த நம்ம கம்பெனியோடைய V20 அனிவர்சரியை பார்த்தோம். அதெல்லாம் அவங்க கிட்ட விவரம் சொன்னோம். ரொம்ப எக்ஸென்டா இருந்தது எனக்கு. பட் அவங்க நான் வந்து ஒவ்வொரு டெய்லி நம்ம மேடமும் சாரும் நமக்கு டெய்லியும் ஜூம்ல கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தபோது நாம 2 பேர்த்த கூட்டிட்டு போய் காமிக்கணும்னு ஒரு எனக்கு இருந்து, அவங்க எக்ஸல்ஃபுல்லா ஆவாங்கன்னு தான் நான் கூட்டிட்டு போனேன். ஒரு சென்னையில் இருக்கிறவர் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்றீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னைக்கு இங்க இருக்கிறவர் வந்து 2 பேர்த்துல ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாரு, இன்னொரு ஜாயின் பண்ணி இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு ஜாயினிங் வாங்கணும் இன்னைக்கு. அதே மாதிரி கம்பெனியோடைய இதுன்னு சார் சொன்னது வந்து நிறைய ஒருத்தர் சாமிநாதன் கிரௌன் ஆனது வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு. நான் சேர்ந்து 4-5 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னைக்கு வந்து நான் கொஞ்ச நாள் ஃப்ரீயா விட்டுட்டேன். இப்ப சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி 3 மாசத்துக்குள்ள நான் இப்ப டைமண்ட் ஆயிட்டேன். சுவிட்சர்லாந்து டூர் போறேன். அடுத்தது இது முடியறதுக்குள்ள நான் கிரௌன் ஆயிருவேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ வச்சது. எனக்கு அவர் சொன்னது, நாம ஏன் அதை மாதிரி பண்ணல, அவருவே பண்ணும்போது நாமளால பண்ண முடியாதா அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இதா இருந்ததுங்க. கண்டிப்பா நானும் அதை முயற்சி பண்றேங்க. கண்டிப்பா அதை நானும் செய்யணும்னு எனக்கு ரொம்ப தூண்டுகோலா நேற்று பார்த்தது இருந்ததுங்க. கண்டிப்பா செய்வீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்புறம் ஜெகதீஷ் சார் இருக்கீங்களா? ஜெகதீஷ் சார். ரைட். அப்புறம் நம்மளுடைய நியூ பிரான்ச் டைரக்டர் பத்மா மேடம். குட் மார்னிங் சார். பேச அங்க வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், வாய்ப்பு கொடுக்கல. இப்போ நம்ம மார்னிங் செஷன்ல நீங்க பேசுங்க. நேற்று உங்களை கூப்பிட்டு பாராட்டி உங்களுக்கு மேடம் பின்னு கொடுத்து பாராட்டினது எப்படி இருந்தது? நேற்று உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் நான் பார்த்தேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சது சார். எனக்கு ரொம்ப நேற்று ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்படின்னா எனக்கு வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை சார், எதனா தவறாயிடுமான்னு இன்னும் அந்த பயம் போகல எனக்கு. அப்படின்னா எல்லாருமே நம்ம வந்து நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி, அடுத்தவங்களும் சரி, நம்ம வந்து நல்லபடியா கொண்டு வரணும். எல்லாருமே கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கூட நீங்களும் சொல்லியிருக்கீங்க, சாரும் சொல்லியிருக்காரு. குறிப்பிட்ட ஆளுங்க பேரெல்லாம் சொல்லாதுமா அப்படின்னு. எனக்கு என்ன நல்லா வராங்க, இது பண்றாங்களா, ஏன் இப்படி நிக்குது நம்மளது, இது நம்ம நல்ல முன்ன கொண்டு போகணும். ஏன்னா இந்த மீட்டிங் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து சார் ஒரு இது வந்து நம்ம ஏன் இவங்கெல்லாம் சாதிக்கும் போது நம்ம சாதிக்க கூடாது, நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்கு சார் எனக்கு. ஏன்னா நம்ம ஒண்ணுமே இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உக்காந்துருந்தோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து இப்ப 4 பேருக்குன்னா எப்படி பேசுறாங்க, என்ன பண்றாங்க, எப்படி இதனால என்ன பலன் அப்படின்றது தெரிஞ்சுட்டு நம்ம ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு இது பண்ணேன். அப்புறம் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி டெய்லி பேசி அப்படி இருக்கும்போது, நீ கத்துக்கிட்ட, இப்ப பேச கத்துக்கிட்ட, நீ தான் சொல்ற பேச வராது அப்படின்னு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாருன்னா தனிப்பட்ட முறையில எனக்கு யாரும் கொடுக்கல.
நம்ம இதை ஜூம் மீட்டிங் காலையில பார்த்துட்டு தான் நான் இந்த அளவுக்கு பண்றேன். அப்படி இருக்கும்போது நீங்களும் அது பாருங்க, ஓபன் பண்ணி பாருங்க. ஏன் டக்குன்னு நிறுத்திட்டீங்க? அது பார்த்தாதானே நம்மளுக்கு எவ்வளவு விஷயம் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இப்பதான் வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதை பார்க்க தான் நம்மளுக்கு தெரியும். நீங்க எதுவுமே இது பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிதா அவங்க அக்கா, அப்புறம் அவங்க அக்காவை ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் நம்ம இதுல வந்து எல்லாமே வந்து அவங்களும் வாங்கும்போது அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. அப்படின்ற மாதிரி பரவாயில்ல. அப்படிதான் நானும் வேண்டிட்டு இருக்கேன். நானும் உங்ககிட்ட சொல்றது அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இதுலக்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஏன்னா மேடமும் சொல்றாங்க, சாரும் சொல்றாங்க, இன்னும் நாங்க கத்துக்கிறோம்னா இத்தனை வருஷம் இருந்து இவ்வளவு இது பண்ணிட்டு கூட அவங்க கத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஒண்ணுமே இல்லை இதுல. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன கத்துக்கணும்? ஒண்ணுமே இல்லையே. என்ன கத்துக்க வேண்டியது இனிமேல் தானே இருக்கு. அதுக்குள்ள என்ன தெரிஞ்சு நாங்க எல்லாம் கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருக்கீங்களே, கொஞ்சம் வாங்க, வெளியே வாங்க. வந்துட்டு நம்ம சாரு கிட்ட அவங்கதான் சொல்றாங்க, எந்த நேரமா இருந்தாலும் நாங்க வரோம், நாங்க சொல்லி தரோம் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு என்ன டவுட்டா எங்களை கேளுங்க அப்படின்னு. அப்படின்னா மோகன்ராஜ் சாரும் சும்மா சொல்லக்கூடாது. அவரும் வந்து ஐயோ எனக்கு அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன டவுட்டா எங்களுக்கு கேளுங்க, என்னகிட்ட என்ன வேலை வாங்கணுமா வாங்குங்க, நான் வரேன், நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை பேர் நம்மளுக்கு இப்ப பின்னாடி கை தூக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அப்ப நம்ம ஏன் பின்னாடி தங்கணும்? வாங்க, வந்துட்டு உங்களுக்கு எதனா டவுட்டா இருக்கா நம்ம போய் கேட்போம். சார் இந்த மாதிரி மீட்டிங் வைங்க அப்படின்னா நாங்க வந்து தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். நீங்களும் வந்து அங்க போய் ட்ரைனிங் எடுக்கிறீங்க, சார் கிட்ட தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சார். நம்ம கேட்டாதானே. நம்ம எதுவுமே வாய திறக்காத அவர் மீட்டிங்கு கூப்பிடுவது மட்டும் நம்ம போனா அது நல்லா இருக்காது அப்படின்னு நானும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் சார். ரெண்டாவது ஒரு விஷயமும் இப்பதான் சார் நான் எல்லாத்தையும் ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4 பேர்கிட்ட போய் பார்த்துட்டு, சார் 4 பேர்ல ஒரு ஆளு இதாகட்டுமே, நீங்க சொல்றதே தான் சார் நான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா 4 பேர் நம்ம பேச 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 அவங்களுக்கும் தெரியுது. அப்ப ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து இந்த சப்ளிமெண்ட் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, அப்புறமா நாங்க பார்த்துட்டு நாங்க இது போடுறோம், ஐடி போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அதையும் கேட்டுட்டு சரி கொடுப்போம் அப்படின்னு சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அவரும் 2-3 இடத்த கூட்டிட்டு போயிருக்கேன் மோகன்ராஜ் சாரை. அப்படின்னு பிறகு சரிம்மா நம்ம கொடுப்போம் அப்படின்னு வாங்கிட்டு எடுத்துன்னு போயிட்டு சார் நம்ம கொடுப்போம். கொடுத்துட்டு பிறகு அவங்க கார்டு போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஐடி போட்டா அவங்க ஐடியில வாங்கினாங்கன்னா அவங்களுக்கும் கம்மி. ஏன்னா அது அவங்களை பத்தி ஒரு 2 மாதிரி அவங்களும் வந்து மீட்டிங் வரும்போது விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. இன்னும் நம்ம வந்து வாங்கி கொடுக்கறதோட அவங்கள போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இப்பதான் சார் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருக்கேன். சாரி ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஏன்னா அதெல்லாம் வேண்டாம். அப்படின்னா இதுதான் சார். நேற்று உங்களுக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? நேத்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். நம்மளுக்கு வந்து இவ்வளவு பேரு சப்போர்ட்டோட நம்ம வந்து ஒரு இது வாங்குறோம்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். நேத்தெல்லாம் என் குழந்தை இல்லையன்ற ஒரு வருத்தமே தவிர எனக்கு எல்லாமே சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மேடம் வந்து எனக்கு மேடை மேல கூப்பிட்டுட்டு அந்த பேட்ச் குத்தும் போது உண்மை எனக்கு இப்படி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த லைஃப்ல கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல சார். உண்மையை சொல்ல போனா முடிஞ்சிச்சு நம்ம லைஃப்னு எங்க வீட்டுக்காரர் இறந்ததோட நினைச்சேன். ஆனா நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு ஒரு இது இருக்குன்னு எதிர்பார்த்ததுன்னு அந்த மெசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது 20வது ஆண்டு நான் இந்த இது வாங்குறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஞாபகம்ன்றது இருக்கு எனக்கு. அதே மாதிரி அந்த குரூப்புக்கே இருக்கும். பத்மாக்கா வந்து 20வது வருஷம் அது பிறந்த நாளுக்கு நான் வாங்கியிருக்கேன் பாரு சார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ஜென்மத்துல என்னோட லைஃப்ல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்ச ஃபர்ஸ்ட் நாள் அதுதான் சார் எனக்கு. கிரேட் கிரேட். நேற்று அந்த சந்தோஷத்தை உங்க முகத்துல பார்க்க முடிஞ்சது. நீங்க உங்க மருமகனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து முத்தம் கொடுக்கும் போது அதெல்லாம் அந்த நெகிழ்ச்சியான நேரங்கள் உண்மையிலே எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி உங்க டீம்ல ஒவ்வொருத்தரும் வளரணும். சந்தியா மேடம் ஆகட்டும், ஜெயா மேடம் ஆகட்டும், லட்சுமி மேடம் ஆகட்டும், அவங்க எல்லாருமே இப்போ ஜூலை 2ஆம் தேதி அவங்க எல்லாம் ஸ்டேஜ் ஏறணும். அதுக்கான பண்ணுங்க. அது உங்களால முடியும். நிச்சயமா அது நடக்கும். கண்டிப்பா சார். இப்ப அவங்களுக்கும் அந்த நேரத்துல இருந்து அந்த ஆர்வம் அவங்களுக்கும் வந்துச்சு சார். நம்ம ஏன் செய்யக்கூடாது, நம்ம கண்டிப்பா இது பண்ணணும். ஆனா என்னோட சேர்ந்து அவங்களும் வரணும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் உங்களோட சேர்ந்து வருவாங்க. அடுத்த மாசம் நீங்க சில்வர் ஆனீங்கன்னா அவங்க டைரக்டர் ஆனா நீங்க சில்வர் ஆவீங்க. எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் ஸ்டேஜ் ஏறலாம். கண்டிப்பா சார். ஒற்றுமைக்கு கிடைச்ச வெற்றி இது. கண்டிப்பா சார். இது முழுக்க எனக்கு 3 பேர் காரணம் சார். எனக்கு வந்து பக்கத்துல வந்து உற்சாகம் கொடுத்து மனசுக்கு கஷ்டமா வந்தாலும்
அவரு பேசும்போது கஷ்டமா தெரிஞ்சது. அப்புறமா இந்த மீட்டிங்க பார்க்க ஐயோ! சார் நம்மகிட்ட நம்ம மோகன்ராஜ் சொல்றது தப்பே இல்ல. நம்ம தான் அவர்கிட்ட கோச்சுக்கிறோம். இனிமேல் நம்ம அந்த பக்கத்தே நம்ம நகரக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆள் இருக்காங்கன்னு உங்க 3 பேர் சார். மேடமா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், சார் தம்பியா இருக்கட்டும். இந்த 3 பேரோட தைரியத்துல நான் இன்னும் மேலும் மேலும் நல்லா வருவேன் சார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எங்க குரூப் எல்லாம் நல்லா வரும். சீக்கிரத்துல ஜெயா, லட்சுமி, சந்தியா 3 பேரும் வந்து மேடை மேல ஏறுறதுக்கு சீக்கிரத்துல ஒரு நல்ல நாள் வரும் சார். கிரேட் மேடம், கிரேட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெரி குட் மார்னிங் சார். ஜெயதி சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நேற்று V20 போயிருந்தோம் சார். ரொம்ப எக்ஸலண்டா ஹெட் ஆஃபீஸ் போயிருந்தோம். எம்டி எல்லாம் நேரில் பார்த்தோம். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் நேர்ல போய் அட்டன் பண்ணும்போது தான் சார் அதனுடைய 100% நம்ம அப்படியே நமக்கு கிடைக்கும் ரிசல்ட். நம்ம என்னதான் வீடியோல பார்த்தாலும் நேர்ல பாக்குற ஒரு மன திருப்தியும் கண்டிப்பா கிடைக்கிறது இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தது. டெல்லி எல்லாம் சுத்தி பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். அவ்வளவுதானா? ஜெகதீஷ் சார், டெல்லியில நிறைய பார்த்திருப்பீங்க, சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் சார். நிறைய டெல்லியை பற்றி சொல்றதை விட அந்த V20 ஃபங்க்ஷன்ல ஈவென்ட்ல நீங்க என்னென்ன மீட் பண்ணீங்க, யார் நேர்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, அங்க போன பிறகு உங்களுக்கு என்ன எனர்ஜி கிடைச்சது, அதுதான் முக்கியம். டெல்லி எல்லாரும் விஷயம். எஸ் சார். ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது வந்து நம்ம கையில சாப்பிடும் போது தான் நம்ம 100% நம்ம அதை உணர முடியும். அது போலதான் ஒரு விஷயத்த நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கறத விட நேர்ல பார்க்கறது வந்து ரொம்ப எக்ஸலண்டா தான் சார். எம்டி 3 எம்டியும் பார்த்தோம். அஜய் சூரி சாரும் பார்த்தோம். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தது. நிறைய அச்சீவர்ஸ், மஞ்சுநாத் சாரு, பவுல்ராஜ் சாரு, சரவணன் சார், இவங்க எல்லாம் வந்து நம்ம ராஜன் சார் குறிப்பா பார்த்தோம். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. சார் எப்பவுமே அமைதியா தான் இருப்பாரு. ரொம்ப மத்தவங்க மாதிரி ஆர்ப்பாட்டம்லாம் எதுவும் இல்லை. அவர் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருப்பாங்க எனக்கு. ஏன்னா அவர் 25 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நம்ம பக்கம் மீட்டிங் வந்தா கூட உட்கார மாட்டாருங்க, நின்றுட்டே இருப்பாருங்க. எந்த லீடரும் நான் அது மாதிரி பார்த்தது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு மென்டர் சாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது சார் அந்த மூமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது. ஓகே, வேற சிறப்பு செய்திகள் இன்டர்வியூஸ் பண்ணீங்களா சார்? அந்த 5 crore கிளப் எல்லாம் கொடுத்துருக்காங்க சார். 5 crore 3 crore 2 crore கிளப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் சார். கண்டிப்பா அதெல்லாம் மெம்பர் ஆகும் சார். கண்டிப்பா. இல்ல ஹெட் ஆபீஸ் போனீங்களா? இல்ல சார், ஹெட் ஆபீஸ் போல சார். ஏன்? நெக்ஸ்ட் டைம் போலான்னு வந்துட்டோம் சார். ஓகே, ஃபைன். ஓகே சார், கிரேட். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். டெல்லியில வந்து நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இருந்தது சார். குறிப்பா நம்ம தாஜ்மஹால் பார்த்தோம். ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாம் மார்பிள் வெள்ளை பளிங்கு கல்கள். அதே மாதிரி செங்கோட்டை பார்த்தோம். அப்புறமா ரெட் ஃபோர்ட்னு ஒன்னொன்னு, லால் கில்லான்னு சொல்லுவாங்க, ஆக்ரா கோட்டை, அது பார்த்தோம். எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது சார். மிக பிரம்மாண்டமா இருந்தது. அந்த காலத்து அரசர்களும் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது வந்து நல்லா பார்க்க முடிஞ்சது. எந்த அளவுக்கு அவங்க லக்ஸரியா வாழ்ந்தாங்களோ அந்த அளவுக்கு எதிரியும் இல்லாத அவங்களுக்கு ஆபத்து இருந்தது. என்னன்னாக்கா மெயினா நம்ம ஆபத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க, அதாவது ஆபத்தை மட்டுமே நம்ம நினைக்க கூடாது. நம்ம அனுபவிக்கக்கூடிய சுகங்களை நம்ம ஃபீல் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து எல்லாம் உணர முடிஞ்சது சார். ரொம்ப நல்லா இருந்தது. யமுனா நதி தண்ணி கூட இருந்தது. லைட்டா தான் இருந்தது, அதிகமா இல்லை. ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த யமுனா நதி, ஷாஜகான் வந்து அந்த கடைசி காலத்துல ஜன்னல் வழியா தாஜ்மஹாலை பார்த்து இறந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி காலத்தை கழிச்சாருன்னு. அந்த சாளரத்துல வழியா நான் கூட அந்த தாஜ்மஹால் பார்த்தோம். அவருடைய கஷ்டத்தை வந்து எங்களால் உணர முடிஞ்சது. ஒரு மனைவி பிரிஞ்சுட்டு ஒரு மகனால வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்கனாக்கா அதனுடைய ஃபீல் வந்து எங்களால் உணர முடியுது. ரொம்ப நல்லா இருந்தது சார். அதெல்லாம் நேர்ல பார்க்கலாம் கிடைச்சிருக்கா இதெல்லாம். ஓகே, கிரேட், சூப்பர். தேங்க்யூ சார். இப்போ நியூ சில்வர் டைரக்டர் மோகன்ராஜ் சார்.
உங்களுடைய டெஸ்ட் பண்ணல பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தேங்க்யூ சார். உங்க வாழ்த்துக்கள். சில்வர் டைரக்டர் ஆவேன்னு கனவுல கூட நிஜமா நினைக்கல வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணும்போது. உண்மையிலுமே பிரான்ஸ் ஆகிறதே கனவுல ஏதோ நிஜமா நானே என்னையே கேட்டுக்கிறேன். ஏன்னா எங்க டீம் வந்து அவ்வளவு பெரிய டீம் எல்லாம் கிடையாது சார். ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் உள்ள டீம். பட் ஸ்டில் ஒரு ஒத்துமையா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு அத்தனை ஆக்கம் கொடுத்தது நீங்களும் விக்டோரியா மேடமும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இன்னும் டீம்ல லட்சுமி, ஜெயாமா, லட்சுமி சித்தி, சந்தியா இவங்களை அத்தனை பேர்த்தையும் பிரான்ஸ் டைரக்டர் ஆகணும். ஸோ இந்த கம்மிங் மந்த் அரௌண்ட் 2 பேராவது பிரான்ஸ் டைரக்டர் ஆவாங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்கான ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று ஆரம்பிச்சிருக்கோம் சார். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த கம்மிங் மந்த் அந்த 2 பேரையும் பிரான்ஸ் டைரக்டர் ஆக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்புறம் வேற என்ன சொல்ல தெரியுது சார். ஸோ டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். விக்டோரியா மேடத்தோட இன்புட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. இப்ப சார் சொன்ன இப்போ நம்ம ஆசான்ஜி சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் வச்ச ஒரு செடிக்கும் ஒரு 5 வருஷம் இருக்க செடிக்கும் 15 வருஷம் இருக்க மரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்க சார். நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால இது சின்ன டீம் அப்படின்றது கிடையாது. எல்லாமே சின்ன டீமா இருந்ததுதான் பெரிய டீமா மாறினது. சரிங்க சார். சரிங்க சார். ரூபன் டீமா இருந்தாலும் சரி, விக்டோரியா மேடம் இருந்தாலும் சரி, ராஜன் சார் இருந்தாலும் சரி, சின்ன டீமா தான். நான் ராஜன் சாரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவருடைய செக் வந்து 3,60,000 தான். ஓகே ஓகே. இன்னைக்கு டாப் ஏனர் 10 டாப் ஏனர்ஸ்ல சாரும் ஒரு ஆளா இருக்காருன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாமே ஒரு அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். ஒரு விதையில இருந்தா ஒரு செடி வளரும், அந்த செடி தான் மரமா மாறும். அதனால சின்ன டீம்லாம் யாருமே கிடையாது. யார் ஒருத்தர் தொடர்ந்து செய்யறாங்களோ அவங்க டீம் பெரிய டீம். கண்டிப்பா சார். கண்டிப்பா நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். பட் எப்படி சொல்லலாம், அந்த டீம் முதல்ல உள்ள 10 பேர்னா 10 பேர் ஸ்ட்ராங்கா இன்ஃபர்மேட்டிவா கேப்பபிளா நல்ல லீடர்ஸா மாத்திரக்கான. ஆமா சார். ஒற்றுமையான டீம், நல்ல ஒரு யூனிட்டியா எல்லாருமே ஒன்னா வரீங்க, ஒன்னா இருக்கீங்க. எப்பவுமே உங்களுடைய போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த லீடர்ஸ், உங்களோட லீடிங் லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா சார். இன்னைக்கு சந்தியா ஜாயின் பண்ணிருக்காங்க சார். இன்னைக்கு சந்தியாவும் ஜாயின் பண்ணிருக்காங்க லைன்ல. கவிதா மேடம் எல்லாருமே அந்த லீடிங் லேடிஸ் டீம், பத்மா மேடம் எல்லாருமே அதே மாதிரி ஒருத்தருடைய வெற்றியை அத்தனை பேரும் பாராட்டுறீங்க, அத்தனை பேரும் கொண்டாடுறீங்க. நீங்க எல்லாரும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சதுல இருந்து உங்களுடைய இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். நேற்று பத்மா மேடம் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா அவங்க ஜெயா மேடத்தையும் லட்சுமி மேடத்தையும் பார்க்க ஓடி வராங்க பின்னாடி. கேக்குறாங்க என்ன அவங்க பின்னால போறாங்க அப்படின்ட்டு. அப்போ அதுதான் உங்க டீமுடைய வெற்றி. ஒருத்தருடைய வெற்றியை எல்லாரும் கொண்டாடுறது, ஒருத்தருடைய வெற்றி மற்றவங்களுக்கு நம்பிக்கையை தர்றது, அதுதான் உங்க டீம் வந்து சின்ன டீம் எப்பவுமே சொல்லாதீங்க, பெரிய டீம். சரிங்க சார். சரிங்க சார். நாங்க இந்த டீமுக்கு ஒரு கெட் டுகெதர் கூட ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரையும் டீம்ல எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் இந்த கம்மிங் வீக் ஒரு ஐடியா போட்டுருக்கோம் சார். ஸோ அவங்க அவைலபிலிட்டி பொறுத்து பண்ணலாம். கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. கிரேட். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். அப்புறம் நியூ சில்வர் டைரக்டர் வினோத் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சில்வர் டைரக்டர் முடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதாவது நீங்க எல்லாம் சில்வர் டைரக்டர் ஆன உடனே நேற்று பாலி சார் ஒரு சிறப்பான அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. சில்வர் டைரக்டருக்குலாம் 2 ஃபாரின் ட்ரிப் ஒரு வருஷத்துக்கு. அதுவே நீங்க டைரக்டர் ஆயிட்டீங்கன்னா 3 ஃபாரின் ட்ரிப் ஒரு வருஷத்துக்கு. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு. அதாவது இந்த 20ஆம் வருஷத்துல நீங்க சில்வர் டைரக்டர் ஆயிருக்கீங்க. இவ்வளவு நாளும் நாங்க ஒரு வருஷத்துக்கு 2 ஃபாரின் ட்ரிப் தான் போயிட்டு இருந்தோம். இப்போ நேற்று கொடுத்த அறிவிப்புல இருந்து 3 ஃபாரின் ட்ரிப்பா அது மாறுது. கிரேட். சொல்லுங்க வினோத் சார். சார் இந்த சில்வர் டைரக்டர் ஆனதுல ரொம்ப சந்தோஷம் சார். அது இந்த V20 டேல சில்வர் டைரக்டர் முடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஏலகிரி பூட் கேம்ப்ல மேடம் என்ன எக்ஸாம்பிளா நிக்க வச்சு அந்த ஃபாஸ்டர்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார். அப்போ வந்து டைமண்ட் டைரக்டர் லெவலுக்கு வரையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுல இருந்து மேடம் எப்ப பார்த்தாலும் இப்போ வினோத் நீ தான் எக்ஸாம்பிள், கண்டிப்பா முடிச்சிருன்னு சொல்லுவாங்க.
நானும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போ அதுக்குண்டான 2 லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். பிரான்ஸ், சில்வர் கண்டிப்பா முடிக்குவோம் சார். அதுக்கப்புறம் டீமும் இப்போ ஓரளவுக்கு நம்ம ஒவ்வொரு லெவல் அச்சீவ் பண்ணும்போது டீம் எப்படி நீங்க முடிச்சீங்க, உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க சார். அந்த மாதிரி ஒவ்வொரு லெவலா நம்ம பண்ணும்போது டீமும் வளரும் சார். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டீம்ல. நல்லா பண்ணுவோம் சார். இதுக்கு சப்போர்ட்டா இருந்தா சில்வர் சார். டைரக்டர் அப்படின்றத விட சில்வர் டைரக்டர் வித் எல்ஓபி அப்படின்னீங்கன்னா இன்னும் சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா சில்வர் சார். டைரக்டர் வித் எல்ஓபி வித் டீம் பில்டிங் போனஸ் அப்படின்னும் போது அதுதான் உங்களுக்கு உங்க செக்க 30,000 ரூபாய்க்கு கொண்டு போறது. கண்டிப்பா சார். இது நம்ம சில்வர் முடிக்க சப்போர்ட்டா இருந்த வெங்கடேஷ் சார், உங்களுக்கு, மேடமுக்கு, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்க டீமுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கீழே பிரான்ச் டைரக்டர் வந்தவர் வந்திருக்காரா மானிசேஷன்? அவங்க மொபைல்ல ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க சார். ஓகே ஃபைன். அப்புறம் உங்க லீடர் வெங்கடேஷ் சார், இந்த அச்சீவர்ஸ் 4 பேரையும் உருவாக்குன வெங்கடேஷ் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? சார் இந்த அச்சீவ்மெண்ட் எல்லாம் வந்து அவங்க உழைப்பு சார், உழைப்பு. அவங்க தான் நான் சொன்னேன், அவங்க செய்யணும். என்ன எல்லாருமே சார் சரியா கேட்கல சார், சிக்னல் ஏதோ. சொன்ன மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணா கரெக்டா முடிச்சு அதிகமா ஃபாலோ பண்ணி பத்மா மேடம் 2 பேருமே நான் சொன்ன மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணா சார், கரெக்டா முடிச்சாரு. அந்த மோகன் ராஜ் சார், பத்மா மேடம் பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுவேன், நீங்க அதிகமா ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு அதிகமா நன்றி சொல்லணும். அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் அவங்க உழைப்பு சார், உழைப்பு கரெக்டா செய்யணும்னு சொல்லி என்ன நிச்சயம் கரெக்டா பிளான் பண்ண சார். இன்னொன்னு மேலும் மேலும் வளரும் சார். கரெக்டா நம்ம நினைச்ச மாதிரி டீம் நல்லா வளரும் சார். நிச்சயமா நிச்சயமா. இப்போ நம்ம ஒரு டீமை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா எல்லா டீமையும் தான் ஃபாலோ பண்றோம். பட் யாரு சொல்றத செய்யறாங்களோ அவங்க எல்லாம் சக்சஸ் ஆகுறாங்க, அவ்வளவுதான். நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், அந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க மட்டுமே. யார் யார் அச்சீவ் பண்ணிருக்காங்களோ அந்த உழைப்புக்கு பத்மா மேடம் ஆகட்டும், இல்ல மோகன்ராஜ் சார் ஆகட்டும், இல்ல நம்ம தம்பி வினோத் ஆகட்டும், இல்ல அவருடைய டவுன்லைன்ல வந்தவங்க ஆகட்டும், இந்த யார் யார் அச்சீவ் பண்ணாங்களோ அது ஃபாஸ்டா அச்சீவ் பண்ணாலும் சரி, அவங்க டைரக்டர் ஆனாலும் சரி, சில்வர் ஆனாலும் சரி, டைமண்ட் ஆனாலும் சரி, கிரவுன் ஆனாலும் சரி, அவங்க உழைப்புக்கு அவங்க மட்டுமே காரணம். எல்லாருக்கும் ஒரே ஒரு கிளாஸ் ரூம்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாடங்கள் தான் நடத்தப்படுது. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதும் இருக்கிறாங்க, ஃபெயில் மார்க் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அப்ப 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? எல்லாரும் ஒரே நினைக்கிறவங்க தொடர்ந்து டெய்லி படிக்கிறாங்க, அன்னன்னைக்குள்ள பாடத்தை அன்னன்னைக்கு படிக்கிறாங்க. ஃபெயில் மார்க் வாங்குறவங்க அதை பத்தி சட்டையே பண்றது இல்ல. ஏதோ டீச்சர் அவங்க கடமைக்கு அவங்க ஏதோ கத்துறாங்க, நம்ம ஏதோ நம்ம கடமைக்கு வீட்டுல அப்பா அம்மா ஸ்கூலுக்கு போய் சொல்றாங்க, நம்ம வர்றோம், நம்ம அட்டன் பண்றோம், சரி. அதே மாதிரி ஏதோ அப்ளைன்னு சொல்றதுனால இந்த மீட்டிங் அட்டன் பண்றோம், அப்புறம் அவங்க ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், நம்ம செய்யறத நம்ம செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே சமயத்துல நம்ம ஜெயிக்கணும், நம்ம இதுல சாதிக்கணும் அப்படின்ற வெறி கொண்டு யார் யார் வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகதீஷ் சாரையோ செல்வராஜ் சாரையோ யாரும் நீங்க இதுக்கு போங்க, டெல்லிக்கு போங்கன்னு சொல்லல, எல்லாரையும் தான் சொன்னோம். எல்லாரும் டெல்லி T20 ஃபங்க்ஷன்ல கலந்துக்குங்க, இல்ல சென்னையில நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ல கலந்துக்குங்க, அங்கங்க உங்க ஏரியால வைங்கன்னு. ஒரு சிலர் ஃபாலோ பண்ணாங்க. ஜெகதீஷ் சார் டெல்லிக்கு போனாரு, அப்புசாமி சார் சென்னைக்கு ஒரு 3 பேரை கூப்பிட்டு வந்தாரு. அதே மாதிரி வெங்கடேஷ் சார் அங்க சிறப்பா ஒரு T20 ஃபங்க்ஷன் வெங்கடேஷ் சார், ஜேபிஆர் சார் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. அது மாதிரி தெண்டல் மேடம் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி அது மாதிரி வாணியம்பாடி டீம் பண்ணியிருந்தாங்க, சோபாராணி மேடம் அந்த டீம் பண்ணியிருந்தாங்க, சண்முக சார்லாம். ஸோ இது மாதிரி அங்கங்க அவங்கவுங்க, ஏன்னா இது நம்முடைய வெஸ்டீஜினுடைய பிறந்த நாள். நேற்று அந்த கேக் வெட்டும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணும். அதாவது என்னுடைய பிறந்த நாளைக்கு கேக் வெட்டின ஃபீலிங் எனக்கு இருந்தது. பட் அதை வீடியோ எடுக்க சொன்னேன், இவர் நம்பிராஜன் சார் வீடியோ எடுக்காத விட்டுருக்கிறாரு. வீடியோ எடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்பிராஜன் சார் வீடியோ எடுத்தீங்களா? நம்பிராஜன் சார் இல்ல. ஸோ
சார் நான் எடுத்துருக்கிறேன் நான் பார்த்து அனுப்புறேன் சார் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. அது வீடியோவா பார்க்கும்போது நல்லா இருக்கும். போட்டோஸோட அந்த வீடியோ அங்க நடந்த நிகழ்ச்சியை அப்படியே உங்க முன்னாடி காட்டும் போது ஒவ்வொரு லீடர்ஸும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த கேக் கட்டிங் ஃபங்க்ஷன் நாங்க பண்றோம். எப்போ நம்ம கிரவுன் ஆனோமோ அதுல இருந்து இந்த கேக் கட்டிங் ஃபங்க்ஷன்ல நானும் கலந்துகிட்டு இருக்கிறேன். ஏறக்குறைய அதாவது இந்த கேக் கட்டிங் ஃபங்க்ஷன்றது அதுக்காக அன்றைக்கு எனக்கு நேற்று ஒரு 3 ஃபங்க்ஷன், ஆனா எந்த ஃபங்க்ஷனுக்குமே போகாம வெஸ்டீஜ் ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நிறைய பேர் காரணம் சொன்னாங்க, நேற்று ஏன் வரல? இல்ல சார், அங்க ஒரு ஃபங்க்ஷன் சார், இங்க என் கூட என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் சார், அங்க ஒரு எதுவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வெஸ்டீஜ். நம்ம எப்பவுமே வாழ்க்கையில ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறோமோ அதான் வளரும். எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதான் வளரும். நீங்க உங்க கடையிலேயே உட்காந்துட்டீங்கன்னா உங்க கடை வளரும். உங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்க வேலை, உங்க முதலாளி நல்லா இருப்பாரு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும், அதாவது வேலை அப்படின்றது நம்ம முதலாளிய வாழ வைக்கிறது. கடைன்றது நமக்கு பெருசா லாபம் வருதோ வரலையோ, மாமியார் வீட்டுல நம்மள ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நம்ம மருமக கடையில இருக்காரு, கடை வைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எவ்வளவு லாபம் எதுல வருதுன்றத பாருங்க. வெஸ்டீஜ்ல இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி போயிருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு இ-புக் எல்லாம் ஸ்கேன் பண்ணா இ-புக் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு விஎம்சிஎம் உடைய லைஃப் ஸ்டைல பார்க்கலான்றதை நேற்று சொன்னாங்க. அது கன்வர் சார் ரொம்ப அழகா நேற்று விஷயங்கள்ல சொன்னாரு. ஸோ நேற்று காலைல 10:15 மணிக்கு வெஸ்டீஜ் ஆஃபீஸ்ல போயிட்டு 3 மணிக்கு வெளியே வந்தேன். அந்த 5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. 3:15 மணிக்கு வெளியே வர வரைக்கும் அந்த 5 மணி நேரம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஸோ நம்ம அந்த இன்வால்மெண்டோட கலந்துக்கிட்டா அங்க நேரம் போறது தெரியாது, அங்க கஷ்டமா இருக்காது. ஆனா அந்த இன்வால்மெண்ட் நமக்கு தான் வரணும், நம்ம தான் செய்யணும். அதை நேற்று வெங்கடேஷ் சார் நடத்தின மீட்டிங் ரொம்ப சிறப்பா இருந்தது. அவர் பேசின விஷயங்கள் நல்லா இருந்ததுன்றத அந்த வீடியோல பார்த்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். நேற்று சென்னை ஆபீஸுக்கு வந்தவங்க, அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டவங்க, வேற யாராவது நீங்க பேசுறதா இருந்தா பேசலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாணிவடியில நேத்து V20 கொண்டாடினோம் சார். வெரி குட். என்னுடைய டீம்ல 8 பேர் வந்தாங்க சார். வெரி குட் சூப்பர் மேடம். நான் இப்ப வெல்கமே நான் தான் சார் நேத்தெல்லாம் பண்ணேன். ஃபுல்லாவே எனக்கு பேசவே தெரியாது சார், வேணாம் சார்ன்னு சொன்னது ஜெயராம் சார் இல்ல மேடம் நீங்க தான் பண்ணணும் அன்னைக்கு ஃபுல்லாவே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாவே நான் தான் சார் எல்லாருமே வெல்கம் பண்ணி மீட்டிங்கே ஆரம்பிச்சு எல்லாம் பேச வச்சு எல்லாம் பண்ணோம் சார். மேடம் நீங்க சூப்பரா பேசுறீங்க. உங்களுக்கு பேச தெரியாதுன்னு யார் சொன்னாங்க? சார் பேசுறது ஹோம் மீட்டிங் பண்றோம், மித்தது செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப இதுக்கு மேல நானே கூட அந்த பண்ணுவேன் சார் கண்டிப்பா. ஏன்னா நேத்து கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நேற்று பேச ஆரம்பிச்சோடனே என்ன ஸ்டேஜ்ல பேசணும்னு ஆசை வந்துச்சு இல்ல? கண்டிப்பா சார். அத முதல்ல தயக்கமா இருக்கும், அதுக்கப்புறம் அது கிடைக்கலன்னு ஏக்கமா இருக்கும். கண்டிப்பா சார். ஃபர்ஸ்ட் எழுப்பி நிக்கும் போது ஏன் சார் என்ன சார் பேசுறதுன்னே தெரியல, நிக்க வச்சுட்டு போயிட்டீங்களா அப்படின்னா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெல்கம் பண்ணி எல்லாருமே மீட்டிங் பேச வச்சோம் சார். நேற்று ஃபுல்லாவே வெல்கம் பண்ணி பேச வச்சது சார் தான் சார். உண்மையிலே அவருக்கு ஒரு மிக்க நன்றி. ஜெயராம் சார், வெஸ்டீஜினுடைய 20வது ஆண்டு பிறந்த நாள்ல நீங்க உங்களுடைய மேடை பேச்சு ஆரம்பிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் மேடம். நேற்று ப்ரோக்ராம் பார்த்ததுல ஹிந்தி தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? சார் உனக்கு அந்த கேக் கட்டிங் வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் உங்க வாட்ஸ்அப்புக்கு, வேணா இது டெலிகேட் பண்ணலாங்க சார். அப்படியே அனுப்பிட்டீங்களா? சரி நாளைக்கு. ரைட்டு சார். இன்னைக்கு இப்போ ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. ஓகே சார். மோகன்ராஜ் சார். ஹலோ சார். லக்ஷ்மி இருக்கேன் சார் அவங்க டீம்ல. சொல்லுங்க மேடம், எப்படி இருந்தது நேத்து? உண்மையாவே சார் நேத்து பார்க்கும்போது நம்ம கிட்ட இருந்து பார்த்த மாதிரி இருந்தது அந்த V20.
பிளஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ரௌன்ஸ் டைரக்டர் அவங்க எல்லாம் பண்ணும்போது இது எனக்கே கொஞ்சம் உற்சாகமா இருந்தது சார். நெக்ஸ்ட் நம்ம அந்த லெவலுக்கு வரணும் அப்படின்ட்டு நல்லா கோஆபரேட் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம இல்ல, ஜூலை 2ஆம் தேதி நீங்க அதை வாங்கணும். அதுதான் சார் நெக்ஸ்ட் மந்த் நம்ம அந்த நீங்க மீட்டிங் 2ஆம் தேதி வைக்கும் போது நாங்களும் அதுல வரணும் அப்படின்றதுதான் நேத்து நான் கொஞ்சம் முடிவு எடுத்துட்டேன் சார். அது நடக்கும் கண்டிப்பா சார். தேங்க்ஸ் சார். ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய முடிவு தான். எந்த இடத்துல யார் முடிவு எடுக்கிறாங்களோ அது நடக்கும். நேற்று யார் முடிவு எடுத்தாங்களோ அவங்க எல்லாம் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டேஜ் ஏறுவாங்க. அதுதான் சார் நம்ம அந்த மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணோம்னாவே நம்மளுக்கு கொஞ்சம் உற்சாகமாவும் எனர்ஜியாவும் இருக்கு சார். இதை பார்த்த உடனே நம்மளுக்கும் அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அதுக்காக தான் நாங்களும் மீட்டிங் கூப்பிடுறோம். சில பேர் வராங்க, நிறைய பேர் வர மாட்டாங்க. அவங்கள எப்படியாவது கூப்பிட்டு வரணும் அப்படின்றது தான் சார் நாங்க எங்க லீடரும் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம டீம் பெரிய டீமா மாறும் சார். வெரி குட், வெரி குட். நிச்சயமா மாறும். இப்பவும் மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது மீட்டிங் வர்றவங்க அவங்களுக்கு வந்து கடவுளுடைய அருள் கிடைச்சிருச்சு. மீட்டிங் வரல அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா கிடைக்குது, அவ்வளவுதான். அவங்களுக்கு உங்க செக்கை பார்த்த உடனே அந்த அருள் வரும். கண்டிப்பா சார். இப்போ மோகன்ராஜ் சார் செக்கை பார்த்தா ஒரு சிலருக்கு அடுத்த மாசம் அடுத்த வாரத்துல 10ஆம் தேதி வந்த உடனே ஒரு சிலருக்கு மாற்றங்கள் வரும். பத்மா மேடம் செக்கு சில பேரை மாற்றும். இது மாதிரிதான். அதாவது எல்லாமே உடனே நடந்துருமானா தெரியாது. ஆனா நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணா நிச்சயமா நடக்கும். நம்ம செய்யற வேலையை தொடர்ந்து செய்யணும். எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் வெஸ்டீஜ் என்னுடைய வியாபாரம், வெஸ்டீஜ்ல நான் சிறப்பா வெற்றி அடைவேன்ற நம்பிக்கையோட நம்ம பயணம் பண்ணா எல்லாருக்கும் வெற்றி இருக்கு. கண்டிப்பா சார். நிச்சயமா சார். கிரேட், கிரேட், சூப்பர். Thank you சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் வெங்கடேஷ் சார், சொல்லுங்க சார். நேற்று வந்து நியூ ஜாயினிங் வந்து நியூ ஜாயின் வாணின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் உள்ள இருக்காங்க சார். அதான் கிட்டத்தட்ட நான் ஒரு 1 இயரா ஃபாலோ பண்றேன். இவ்வளவு நாளா வரல. அவங்களே நேற்று வந்து பாண்டே மாமா தான் அவர் வந்து விஜய் மாமா சொல்ல அவரே நேற்று கூப்பிட்டு ஜாயினிங் பண்ணினா சார். இப்போ அவர் அவ்வளவுதான் இருக்கா சார். வெல்கம் பண்ணுங்க சார். அப்படியா சார்? பேரு அவ்வளவு பேர் வாணி 1 2 3 வாணி இருக்குப்பா சார். 1 2 3 வாணி. விஜய் என் பேர் விஜய். ஆமா வாணி. அவர் பேர் என்ன? விஜயா? ஆமா ஆமா சார். சார் குட் மார்னிங். அவங்க முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. குட் மார்னிங் சார். மீட் பண்ணி பேசுங்க சார். மைக் ஆன் பண்ணுங்க. வாணி. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஜெயன். வெல்கம் டு வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் வெஸ்டீஜ். வெல்கம் டு டீம் விக்டரி. தேங்க்யூ, தேங்க்யூ. வந்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உங்கள் வாழ்க்கை மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். ஓகேங்க சார். நன்றி சார். நன்றி சார். சொல்லுங்க சார், எப்படி இருந்தது இன்னைக்கு மார்னிங் செஷன்? சார் எக்ஸலண்டா இருந்தேங்க சார். இந்த மாதிரி ஒரு செக்ஷன் நான் பார்த்தது இல்லைங்க. கண்டிப்பா ஒரு மனம் ரொம்ப திருப்தியா இருக்குதுங்க. இதுக்காக நீங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணிருக்கீங்க. ஆமாமா, கண்டிப்பாங்க சார். கண்டிப்பாங்க சார். இப்போ ஃபீல் பண்ணுவீங்க? இப்பதான் ஒண்ணும் சார் 1 இயருக்கு முன்னாடி வந்திருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்றேங்க. எஸ், பரவாயில்ல. எப்போ யாருக்கு நான் சொன்னேன் இல்லையா, இப்ப நான் சொன்ன விஷயம் தான். கடவுளுடைய அருள் சில பேருக்கு கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். கண்டிப்பா, கண்டிப்பாங்க சார். இப்ப நான் சொன்னது கரெக்டா நடந்திருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க, கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அற்புதமான லீடர், ஒரு டைனமிக் லீடர் வெங்கடேஷ் சார். எஸ், கண்டிப்பா சார். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கருங்க. அவர் நல்ல ஹார்ட் ஒர்க்கரு. ஆமாங்க. பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவாரு. இப்ப பாருங்க, இந்த 30 நாள் பிளான நேத்தே எனக்கு அனுப்பிட்டாரு. கண்டிப்பா, கண்டிப்பா சார். எங்க போறேன் அப்படின்ற பிளான் அனுப்பிட்டாரு. அந்த மாதிரி பிளான் போட்டு யார் ஒர்க் பண்றீங்களோ அவங்க ஜெயிக்கிறது உறுதி. கண்டிப்பா, உண்மைதான். ஒரு நாள் எனக்கு என்ன வேலை அப்படின்றத அவரு 1ஆம் தேதியே முடிவு பண்ணிடுறாரு. கண்டிப்பாங்க சார். கண்டிப்பா. அப்படி பிளான் பண்ணவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஷெட்யூல் போட்டு வேலை செய்யறாரு. 10ஆம் தேதி 11ஆம் தேதி சென்னைக்கு வராரு. ஏன்னா 11ஆம் தேதி சென்னையில V20 மெகா ஈவென்ட் இருக்கு. ஓகே, கண்டிப்பா, கண்டிப்பா ராஜன் சார் தலைமையில. சோ அதுக்கு முடிஞ்சவங்க வர்றதுக்கு ரெடி ஆயிடுங்க. இல்ல, நானும் கலந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க. வெரி குட், சூப்பர். இன்னையில ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க சார். வர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 6 மாசம்
வெஸ்டீஜ் வெஸ்டீஜ் சம்பந்தமா எந்தெந்த மீட்டிங் ஜூம்ல நடந்தாலும் சரி, இல்ல உங்க பக்கத்துல எங்க நடந்தாலும் சரி, ராயக்கோட்டை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் எங்க நடந்தாலும் விடாம பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய இன்கம் 1 லட்சம் ரூபாய் வர்றது உறுதி. கண்டிப்பாங்க சார். முடிவு பண்ணிட்டேன் சார். சொல்லாம எல்லா ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மிகப்பெரிய வெற்றி உங்களால அடைய முடியும். வாழ்த்துக்கள். ஓகேங்க சார். ஓகேங்க சார். கிரேட். சூப்பர். ஓகே சார். தேங்க் யூ சார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். ஓகேங்க சார். வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? சார் வெரி குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சார் நேற்று V20 சென்னையில வந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சூப்பரா பார்த்தோம். அது மாதிரி வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு ஒரு நியூ ஜாயினிங் ஒன்று எடுத்தேன் சார். அவர் வந்து இந்த பாடல் வந்து ரீஜனல் ஹெட்டாக இருக்கிறாரு, MBA முடிச்சுக்கிறார். ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட். நேற்று எல்லாம் உட்காந்து இது பண்ணி பிளானிங் எல்லாம் கொடுத்து 9 o'clock என்ட்ரி எடுத்தேன் சார். வெரி குட். சூப்பர். உங்க டீம் ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கு. அடுத்து சென்னையில ஒரு மிகப்பெரிய டீமை நீங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தொடர் உழைப்பு, தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு பெரிய டீம் நிச்சயமா ராஜேந்திரன் சார். நிச்சயமா நிச்சயமா. சோ எல்லாமே சிறப்பா பண்ணலாம். ஓகே சார். ஓகே சார். சந்தானம் சார், எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வெஸ்டேஜ் 20ஆவது வருஷத்தை முன்னிட்டு 20 கோடிக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 20 crores. அதாவது ஒவ்வொரு வருஷமும் வெஸ்டேஜ் ஒவ்வொரு விதமா அதை இது பண்ணுவாங்க. 9th year செலிப்ரேஷன்ல நவரத்னான்னு சொன்னாங்க. 10th year செலிப்ரேஷன்ல எல்லாருக்கும் எங்க எல்லாருக்குமே நம்பர் 10 போட்டு எங்க பேர் போட்டு நாங்க சைனா போகும்போது ஒரு உட்டி கொடுத்தாங்க. ஏன்னா 10ன்றது ஃபேமஸ். இன்னைக்கு கிரிக்கெட், ஃபுட்பால் எல்லாத்துலயுமே ஃபேமஸ் ஆனவங்க நம்பர்ஸ் வந்து 10. அது மெஸ்ஸியா இருந்தாலும் சரி, சச்சின் டெண்டுல்கரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய நம்பர்ஸ்லாம் 10. அது மாதிரி நீங்களும் எல்லாருமே வெரி பெஸ்ட் அப்படின்ற கொடுத்தாங்க. 11 வரும்போது ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ். அன்றைக்கு வேர்ல்டு கப் வின் பண்ண கிரிக்கெட் பிளேயர்ஸ் தோனி, யுவராஜ் சிங், விராட் கோலி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு அதை கம்பேர் பண்ணி சொன்னாங்க. 12 வரும்போது ஒவ்வொரு வருஷமும் அதே மாதிரி. ஆனா 20th year செலிப்ரேஷன்ல 20 கோடிக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த 20 கோடி ஆஃபரை நம்ம எத்தனை கோடி இதுல இருந்து அள்ள போறோம், இதுதான் நம்ம முன்னாடி இப்ப இருக்கிறது. ஸோ நாளைக்கு இதுக்கான இந்த ஆஃபரை பற்றிய ஒரு சிறப்பான மீட்டிங் நடக்கும். மேபி இன்றைக்கு ஈவினிங் கூட அது இருக்கலாம். ஒரு சிறப்பான கூட்டம் மேடம் பண்ணுவாங்க. ஸோ அதை பண்ணுவோம். இல்லை நாளைக்கு ராஜன் சார் வந்து அவருடைய ட்ரைனிங்ல கூட அதை பற்றி விளக்கமாக சொல்லலாம். ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. எல்லாருமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, கடைசியாக புஷ்பலதா மேடம் ஏதோ ஃபீட்பேக் சொல்ல வராங்க, கேட்டுட்டு செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சார் குட் மார்னிங் சார். நேற்று நம்ம சென்னையில நடந்த V20 வெஸ்டேஜோட 20 anniversary ரொம்ப சிறப்பா இருந்தது. நேரா போய் பார்த்த மாதிரியே இருந்தது, ஃபீல் இருந்தது. அந்த ஒரு 3 hours நீங்க சொன்ன மாதிரி 3 மணி வரைக்கும் போன டைமே தெரியல. 5 hours ரொம்ப சிறப்பா இருந்தது சார். அதுல வந்து நம்ம டீம்ல வந்து ஒரு 5 பேரை கூட்டிட்டு வந்ததுல அவங்களோட நேத்தே ஃபீட்பேக் கேட்டேன் சார், எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த ஸ்ரீதேவி மேடம்லாம் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் என்னவோ நினைச்சேன் அப்படின்லாம் சொன்னாங்க. திரும்பியும் சரி நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராணி மேடம் வந்து அவங்க வந்து ஒரு 4 பேரை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் முடிக்கிறதுக்கு நேத்தே பிளான் கேட்டிருக்காங்க சார். எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் சார். வெரி குட், வெரி குட், கிரேட். அதாவது இந்த மாதிரி மெகா ஈவெண்ட் நடக்கும்போது எப்பவுமே, அதுவும் சென்னையில் நடக்குதுன்னா சென்னை சுற்றி உள்ளவங்க அதை எப்பவுமே கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி அதுல டீமை உட்கார வைக்கிற வழியை பாருங்க. ஏன்னா அதுதான் பெஸ்ட். ஈஸியா சக்சஸ் ஆகிறதுக்கான பெஸ்ட் மெத்தட் அதான். சோபராணி மேடம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, வரல. அவங்க ஆம்பூர்ல கொண்டாடிட்டாங்க, பரவாயில்ல. ஆனா அதை விட சென்னைக்கு வரும்போது இன்னும் பெஸ்டா இருக்கும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.
ஆம்பூர்ல கொண்டாடல சார், வாணியம்பாடியில தான் சார் கொண்டாடணும். சரி, வாணியம்பாடி, ஆம்பூர் ஏதோ உங்க ஊர்ல நீங்க கொண்டாடினீங்க, வாழ்த்துக்கள். சென்னையில ரொம்ப மிஸ் பண்ணேன் சார், அதுக்காக நான் வருத்தப்படுறேன். பட் சென்னைக்கு வந்திருந்தா நாங்க 2-3 பேரோட முடிஞ்சிட்டு இருந்திருக்கோம் எங்க ஊர் சார்பாக. அதே நாங்க வாணியம்பாடியில கொண்டாடினதுக்கு ஒரு 25 பேர் வச்சு நாங்க கொண்டாட முடிஞ்சது. அதனால நான் அந்த 25 பேரை தான் சார் பார்த்தேன். வெரி குட், வெரி குட். யார் யார் இருக்காங்க நம்ம வாணியம்பாடியில டீம்ல இருந்து நேத்து தான் என்னால பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் சிறப்பா முடிஞ்சது சார் நேத்து. பாஸ்வேர்ட் முடிச்சவங்களுக்கு நேத்து ரெகக்னைஸ் பண்ணோம். பிளஸ் எப்படின்னா ஏது நேற்று எல்லாமே நேத்து தான் சார் தெரிஞ்சுக்கணும். சண்முகம் சார், ஜெயராம் சார் எல்லாம் கிளாஸ் எடுத்தாங்க. எனிவே வாழ்த்துக்கள். ஆனா அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கேக் கட்டிங்க மேடம் வந்து அவங்கவுங்க வீட்டுல போய் கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க டிஎல்சிபிலேயே அதை செஞ்சிருக்கீங்க. அவங்க அந்த மெம்பரோட ஆசையும் அதேதான் இருந்தது சார். டிஎல்சி நேற்றே நாங்க கட் பண்ணிக்கிறோம், இங்கே கட் பண்ணிக்கிறோம் நேற்று. சரி, அவங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி நாங்க நேற்று டிஎல்சிபிலே கட் பண்ணிட்டோம். நீங்க கட் பண்ணது டிஎல்சிபில கட் பண்ணது நான் தப்புன்னு சொல்லல. நம்ம டீம்ல ஏன் வீட்டுல போய் கட் பண்றோம் அப்படின்னா நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். வீட்டுல ஒருத்தரை போய் பாராட்டுறோம். வீட்டுல போய் பாராட்டும் போது அவங்க அக்கம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு அதை வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அச்சீவர் ஹோம் மீட்டிங் அப்படின்ட்டு அதுக்கு நம்ம பேர் கொடுத்துருக்கிறோம். அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அச்சீவ் பண்ணவங்கள அவங்க வீட்டுல போய் பாராட்டும் போது அவங்க அக்கம் பக்கத்து உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. அவங்க டீம்ல ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க அங்க வருவாங்க. வரும்போது நம்ம அங்க போய் அந்த ஹோம் மீட்டிங்கை நடத்தும் போது அவங்க எல்லாரும் முன்னாடியும் இவங்க கேக் கட் பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கும். ரெண்டாவது பாக்குறவங்க எல்லாருக்குமே பரவாயில்ல, இந்த கம்பெனில எல்லாரையும் பாராட்டுறாங்க, ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் இங்க நமக்கு பாராட்டு கிடைக்குது அப்படின்ற நம்பிக்கை கிடைக்கும். அடுத்தது நானும் இதே மாதிரி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சு கேக் கட் பண்ணணும் அப்படின்னு அவங்க டவுன்லைன்ல இருந்து அந்த அவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு உலகத்துல யாரும் யாரையும் பாராட்ட தயாரா இல்லை. ஆனா வெஸ்டீஜ்ல தான் அந்த பாராட்டுகள் கிடைக்குது. அதுவும் டீம் விக்டரியில தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் பாராட்டணும், ஒவ்வொரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்றவரையும் பாராட்டணும், ஒவ்வொருத்தரையும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க புதுசா இருக்கிறதுனால நீங்க பூட் கேம்ப்க்கு வரல, இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய ட்ரைனிங் உங்களால பார்க்க முடியல, ஏன்னா நீங்க புதுசா வந்திருக்கீங்க. அதனால இந்த விளக்கத்தை சொல்றோம் உங்களுக்கு. நல்லா பண்ணிருந்தீங்க. பட் எனிவே அத அவங்க வீட்டுல பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். அந்த மேடம் கூட நல்லா பேசினாங்க. ஆனா எனிவே அதை வந்து அவங்க வீட்டுல பண்ணிருக்கும் போது இன்னும் அவங்களுடைய வளர்ச்சி இன்னும் நிறைய இருக்கும். அவங்க டீம்ல நிறைய ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வரும், நிறைய ஹோம் மீட்டிங் நடக்கும். ஏன்னா ஒரு ஹோம் மீட்டிங்ல எதிர்பார்க்கும் போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுல ஹோம் மீட்டிங் வைக்கணும், நானும் அச்சீவ் பண்ணணும், நானும் எங்க வீட்லயும் இதே மாதிரி நான் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சு கேக் கட் பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ஸ்பிரேஷன் கிரியேட் ஆகும். நம்ம வரக்கூடிய காலங்கள்ல அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. எனிவே நீங்க செஞ்ச நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது, எல்லாமே ப்ரோக்ராம் நல்லா இருந்தது, வீடியோ எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். திருப்பூர் பள்ளிவேல் சார், வெங்கடேஷ் சார் சொல்லுங்க. சார் இங்க மூர்த்தி சார் செஞ்சு சேர்க்கிறாங்க சார். நேற்று நம்ம உற்சாகமா கொண்டாடலாம் சார். அவங்க சேகர் எல்லாருமே ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. வந்திருக்காங்களா மூர்த்தி சார்? இருக்கான் சார். ஃபுல் ஒத்துழைப்பு பண்ணா சார். அவன் வந்து நல்லா இன்னும் இந்த மாசம்லாம் நீ சொன்னீங்களா வந்து சில்வர் முடிக்கிறது முக்கியம் இல்ல, எல்லா பேட்டுக்கும் சொன்னீங்களே, அதெல்லாம் இந்த மாசம் முழுசா போக்கஸ் பண்றாங்க சார். நீங்க மூர்த்தி சார் தோட்டத்துல வேலையா இருப்பாரு பொழுதுத. மூர்த்தி, சேகர் சார் இருக்கீங்களா உள்ள? செந்தில்குமார் எல்லாருமே உள்ள இருக்காங்க. ஆனா மைக் ஆன் பண்ணல யாருமே. முருகன் சார் இருக்காரு. நேற்று முழுசா வர சொன்னாங்க, வேற எதுக்கும் பிஸியா இருந்தா சார், வரல அவரு. சரி சரி, ஓகே ஓகே சார். சரி, நாளைக்கு மீண்டும் எல்லாரும் சந்திப்போம். நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஸ்டெப், அதாவது நேற்று நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணமோ அதை விட இன்றைக்கு அதிகமா பண்ணணும்ன்றதை மட்டும் மைண்ட்ல ஏற்றிங்க. நேற்று எவ்வளவு பிவி பண்ணமோ அதை விட எல்லாரும் உங்களுடைய கன்சிஸ்டன்சியை முடிச்சிட்டீங்களா? நான் என் கன்சிஸ்டன்சியை வாங்கிட்டேன், நேற்றே வாங்கிட்டேன்.
நீங்க எல்லாம் வாங்கிட்டீங்களா? இது நம்முடைய கடமை. குட் மார்னிங் சார். நான் வாங்கியாச்சு சார். வெரி குட், சூப்பர், வாழ்த்துக்கள், கிரேட். எல்லாருமே முதல்ல செய்ய வேண்டியது நம்முடைய கன்சிஸ்டன்சியை வாங்க வேண்டியது. கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல இதுவரைக்கும் வராதவங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை 2ஆம் தேதி வாங்கிடுங்க. ரீபர்ச்சேஸ் ஆஃபர் 18ஆம் தேதி 19ஆம் தேதி கேக்குறாங்க, சார் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்ட்டு. ஏன் 18 நாள் என்ன பண்ணீங்க? ஒவ்வொரு மாதமும் அந்த 18 தேதி வரைக்கும் இருந்துட்டு 19ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு நம்ம ஏன் கேட்கணும்? இது நம்முடைய தொழிலுங்க. ஒரு பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்கிற அதாவது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இங்க இருந்தே நம்ம பிலிப்பைன்ஸ்ல பிசினஸ் பண்ணலாம். இங்க இருந்தே நம்ம வந்து துபாயில பிசினஸ் பண்ணலாம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதை உள்ள பூந்து பார்க்காத வரைக்கும் அது வெறுமனே ஒரு இதாதான் தெரியும். வெஸ்டீஜை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம அதுல ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் நமக்கு தராங்க. அதுவும் இந்த 20 crores இன்னைக்கு வந்து 20 கோடிக்கு ஆஃபர் கொடுத்துட்டு கம்பெனி தெளிவா போட்டிருக்கிறாங்க, லாபத்துல இருந்து உங்களுக்கு டிவைட் பண்ணி தரோன்ட்டு. இந்த மாதிரி யார் தராங்க? எந்த கம்பெனில தராங்க சொல்லுங்க? எல்லாம் இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்ற பேர்ல பணம் பறிக்கிற கம்பெனியாவே இருக்கிறாங்க. ஆனா 10 ரூபாய் லாபம் கிடைச்சா அதுல 8 ரூபாய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு திருப்பி கொடுக்குற ஒரே கம்பெனி வெஸ்டீஜ் தான். பார்த்தாலே உங்களுக்கு புரியும். 2 டூர் போன இடத்துல இப்ப 3 டூர். ஒரு வருஷத்துக்கு 3 டூருங்க. உங்க ஊர்ல எத்தனை கோடீஸ்வரர் போறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கோடி கோடியா பணம் வச்சிருந்தா கூட அவங்களுக்கு அந்த டூர் போகணுன்ற எண்ணமும் இருக்காது. மேலும் மேலும் பணத்தை சம்பாதிக்கணுன்ற எண்ணம் தான் வரும். ஆனா வெஸ்டீஜ்ல நீ பணத்தையும் சம்பாதி, உன்னுடைய ஹாலிடேஸும் நீ ஜாலியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். நேற்று சிதா சிங் நிறைய விஷயங்களை சொன்னாரு ஹிந்தியில. யாருக்காவது ஹிந்தி தெரிஞ்சவங்க அந்த வீடியோவை போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த அளவுக்கு வெஸ்டீஜ்ல சாதிக்க முடியுமா? நான் எப்ப வந்தேன், எப்படி வந்தேன், அன்றைக்கு யார் யார் இருந்தது, அன்றைக்கு பாலு சார் என்ன சொன்னாங்க, தீபக் சார் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு 8 வருஷம் கழிச்சு நான் திரும்பி பாக்குறேன். 12 வருஷம் கழிச்சு இந்த 12 வருஷத்துல எத்தனை கோடிகள் அவர் சம்பாதிச்சிருக்காரு. இங்க இருக்கு. யார் யாரு தொடர்ந்து இன்வால்மெண்டோட யார் யாரு ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நேற்று எல்லாருமே வெஸ்டீஜினுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினதுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஹாப்பி அனிவர்சரி டு ஆல். தேங்க்யூ. சார் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சார். ஹிந்தி எனக்கு தெரியும், புரிஞ்சுக்கிறேன். என்ன மேடம்? சார் ஹிந்தி எனக்கு தெரியும் சார். அந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணுங்க சார். நான் என்கிட்ட இல்ல அந்த வீடியோ. சார் இப்போ உடனே தேங்க்யூ ஷேர் சார். பண்றேன் மேடம். அதை பார்த்துட்டு நாளைக்கு ஓகே. நீங்க அந்த விளக்கம் சொல்லுங்க. சித்தார்த் சிங் சார் என்ன சொன்னாரு கண்டிப்பா அப்படின்ற சார். விளக்கத்தை சொல்லுங்க. சரியா? கண்டிப்பா சார். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ.